ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா முட்டை கிரேவியும் சாதம் தான் வடித்தேன். ஏன்னா நைட்டு சாதம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்களா, அதனால் சமைக்கும் போது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது லைட்டாக உப்பு போட்டு வதக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் செதக்கணும். அது வரைக்கும் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2 மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிண்டணும். ஒன்றோட ஒன்று சேர்ந்து தக்காளி நல்லா வெந்து வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன மசாலாலாம் சேர்க்கணும் வச்சுட்டு வந்துடலாம். இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா அந்த தக்காளி நல்லா மசியணும் இல்லைங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, ஏன்னா எண்ணெய் நிறைய சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மசியணும் தக்காளி. அப்போ தான் வெங்காயத்தோட தக்காளியும் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை கிரேவி நம்ம தோசை, சாதம் அதை அப்படியே போட்டு பசங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்தளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வர்றப்ப இதில் நம்ம 2 தான் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். இது 3 ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்டிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். இது 3ஐயும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோட நல்லா சேர்ந்துருக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கணும். இந்த நேரத்துலேயும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சாலும் ஓகே தான். ஆனால் நான் தண்ணி சேர்க்கல. அப்படியே பச்சை வாசனை போகிற மாதிரி நான் அப்படியே நல்லா கிண்டிக்கிறேன். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 முட்டையை எடுத்து உடைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ, நாங்கள் 2 பேர் இருக்கிறனால நாங்கள் 4 முட்டை உடைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேர் வைக்கிங்களோ அதுக்கு தகுந்தாப்ப இதோடைய மிக்ஸ் இதை வச்சுட்டு கொஞ்சம் கிண்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆனியன் போட்டப்பே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருப்போம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வச்சு இதை சாப்பிட்லாம். எப்போயாவது நம்ம காலைல லஞ்ச் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்மளால் முடியல அப்படின்னா சீக்கிரமாக இந்த ரெசிபியை செஞ்சு நம்ம கொடுத்துர்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிபி கூட இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாப்பாடு
நம்ம செஞ்ச முட்டை கிரேவியை இதோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க சாப்பிடலாம். ஐயோ